This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மீண்டும் கார் ரேஸில் விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித்குமார். முன்பக்கம் பலத்த சேதம். என்ன நடந்தது? இத்தாலியின் கார் ரேஸில் பங்கேற்ற நடிகர் அஜித்குமார் விபத்தில் ஏற்பட்டுள்ளது. ரேஸின் போது ட்ரக்கில் முன்னால் சென்ற கார் திடீரென நின்றதால் அந்த கார் மீது அஜித்குமார் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அஜித்குமார் காரின் முன்பக்கம் பலத்த சேதமடைந்துள்ளது. இது தொடர்பான வீடியோவும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜிக்கு பிறகு ரஜினி, கமலஹாசன், இதற்கு அடுத்தபடியாக அஜித், விஜய் தான் தமிழ் சினிமாவில் முக்கிய நட்சத்திரங்கள் ஜொலித்து வருகிறார்கள். அஜித்குமார் நடிப்பில் ஆத்திக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் நடிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. அஜித்குமார் கார் ரேஸிலும் ஈடுபட்டு வருகிறார். திரைப்படங்களில் நடித்து கொண்டே அவ்வப்போது கார் ரேஸ் பயிற்சியிலும் ஈடுபடுகிறார். அஜித்குமார் ரேஸ் கிளப் ஒன்றை உருவாக்கியுள்ள அவர் வெளிநாடுகளில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். குட் பேட் அக்லி திரைப்படத்தை முடித்த பிறகே அவர் கார் ரேஸில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். அடுத்த படம் என்ன என்று இன்னும் அறிவிக்கவில்லை. விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதே சமயத்தில் ஆத்திக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில்தான் மீண்டும் அஜித்குமார் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையே தான் அஜித்குமார் தற்போது இத்தாலியில் கார் ரேஸ் போட்டியில் ஈடுபட்டுள்ளார். நேற்று இவரது அணி 3ஆம் இடத்தை பிடித்ததாக கூறப்படுகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் GT4 கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்றார். நேற்று அவரது அணி 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக இன்று நடந்த ரேஸ் போட்டியில் அஜித்குமார் பங்கேற்றார். அப்பொழுது அவரது கார் விபத்தில் சிக்கியது. அஜித்குமார் காரின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது. முன்னால் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று பழுதாகி நின்ற நிலையில் அந்த கார் மீது அஜித்குமார் கார் மோதியது. எனினும் நடிகர் அஜித்குமாரும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்து நடந்து தொடர்பான வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவில் ரேசிங் தொடங்கிய அரை மணி நேரத்தில் ட்ரக்கின் முன்னால் சென்ற கார் பழுதாகி நின்றதால் அந்த கார் மீது அஜித்குமார் கார் மோதும் வீடியோ காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. வளைவில் திரும்பும் போது நின்றிருந்த கார் மீது மோதுகிறது. இதில் அஜித்குமார் காரில் இடதுபுறம் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. இதையடுத்து டிராக்கில் இருந்த அந்த கார்கள் கிரெயின்கள் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டன. காரில் இருந்து வெளியே வந்த நடிகர் அஜித்குமார் காரில் உடைந்து கிடந்த பாகங்களை ஒன்றாக எடுத்து போட்டார். அஜித்குமார் அடுத்தடுத்து விபத்தில் சிக்குவது அவரது ரசிகர்களை வருத்தமடைய செய்துள்ளது. எனினும் இந்த நிலையில் மீண்டும் தற்போது அஜித்குமார் கார் விபத்தில் சிக்கிய நிகழ்வு அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.